ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து சில நேரங்கள் வந்து தவறுதலாக நம்ம வந்து ஒரு முக்கியமான மெயிலை வந்து டெலீட் பண்ணியிருப்போம். அந்த டெலீட்டை வந்து நம்ம டெலீட் பண்ண மெயிலை வந்து ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி வாங்க இந்த வீடியோவில் அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் என்னுடைய ஜிமெயில் ஐடி. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிட் பண்ண மெயில் ஐடி எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு மெயில் இன்பாக்ஸில் ஒரு மெயில் வந்திருக்கு, அதை நான் டெலிட் பண்ணிவிட்டேன்னா அது வந்து நம்ம ஜிமெயிலில் தான் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கா, என்னோட ஜிமெயில் உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் லெஃப்ட் சைடில் வந்து இன்பாக்ஸ் ஸ்டார்ஸ் நோட் நம்ம ஆப்ஷன் இருக்கா, அந்த இடத்துல மோர்னு ஆப்ஷன் இருக்கா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கருத்தில் வந்து கீழே இறக்குனீங்கன்னா இந்த இடத்துல ட்ராஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதுக்குள்ளே போங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி டெலிட் பண்ணி அந்த மெயில் ஐடி இருக்கும். நான் இந்த மெயில் ஐடி வந்து டெலிட் பண்ணேன், அதனால் எனக்கு இந்த மெயில் ஐடி வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு ஒரு மெயில் ஐடி வந்து உங்களுக்கு டெலிட் பண்ணிவிட்டு அது எப்படி ட்ராஷ்க்கு வந்து மூவ் ஆகுதுன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த wordpress.comனு ஒரு மெயில் இருக்கா, இதை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணால் இது வந்து ட்ராஷில் போயிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டெலிட் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல டெலிட்னு இருக்கா, அந்த டெலிட்ன்ற கொடுத்துறேன். டெலிட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராஷில் போய் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு இந்த மோர்ன்ற ஆப்ஷன் இருக்கா, அதில் போயிட்டு அகெயின் நம்ம கீழே இறங்கி போயிட்டு ட்ராஷ் அந்த ஆப்ஷனுக்கு போகணும். இந்த இருக்கா wordpress.com அந்த மெயில் வந்து அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து டெலிட் ஃபார் எவர் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஜிமெயில் விட்டே போயிடும், நீங்கள் திரும்ப ரிகவரே பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, இந்த மெயில் வந்து எவ்வளோ நாள் இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மாதம் இருக்கும். நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே இங்கேருந்து இந்த மெயில் ஐடி வந்து பார்த்துடணும். அப்போ தான் உங்களுக்கு இதாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே 1 மாதம் கழிச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வந்து ட்ராஷில் இருக்காது, உங்கள் ஜிமெயில் விட லாகின் இது போயிடும். ஓகேங்களா? இது ஜிமெயில் விட்டே போயிடும், அடுத்து உங்களால் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.